ஹை ஹாப்பி விமன்ஸ் டே. ஸோ விமன்ஸ் டே அன்னைக்கு விமன் சென்ட்ரிக் மூவிஸ் பார்க்கலாம்னு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா தலைவி. தலைவி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட பயோபிக். இதுக்கு நிறைய கான்ட்ரவர்சியும் இருக்கு, நிறைய லைக் ஃபால்சிஃபைட் திங்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஓவராலா ரொம்ப நல்ல மூவி, நல்லா பண்ணியிருப்பாங்க. நம்ம கங்கனா ரனால்ட் நடிச்சிருப்பாங்க. இது மகளிர் தினத்தன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு படம். செகண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம். நடிகர் திலகம் பார்த்தீங்கன்னா சாவித்ரி அம்மாவோட ஸ்டோரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ரியல் தான். பட் ஜெமினி சரோட டார்க் ஸ்பாட் காமிச்சிருப்பாங்க நமக்கு இந்த படத்துல. ஸோ இந்த படமும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு விமன் வந்து ஜீரோல இருந்து எப்படி ஒரு பெரிய ஸ்டார் ஆகி அவரோட டவுன்ஃபால் வரைக்கும் காமிப்பாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா மகளிர் மட்டும். இது வந்து ஃபன்னான படம். 2 மகளிர் மட்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் மகளிர் மட்டும் பாத்தீங்கன்னா ரேவதி, அவங்க ஒரு ரேவதி ஊர்வஷி அவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ இன்னொரு ஆணும் இருப்பாங்க, அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இவங்க 3 பேரும் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப ஃபன்னியா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒரு பாஸ் இருப்பாரு, அவர் வந்து விமனை வந்து அபியூஸ் பண்றவரு. அவர்கிட்ட இருந்து எப்படி டேக்கிள் பண்ணி அவர் கிட்னாப் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப ஃபன்னியா இருக்கும் இந்த படம். 4வது பாத்தீங்கன்னா புது மகளிர் மட்டும், அதாவது நம்ம ஜோ நடிச்ச மகளிர் மட்டும். இதுல அவங்க மாமியாரையும் அவங்க கூட இருந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் சேர்த்து வைப்பாங்க. ஒரு ரீயூனியன் மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் அந்த மகளிர். இதுவுமே செம்ம ஃபன்னா இருக்கும். ஓகேங்களா. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ரோஜா. ரோஜால பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப லவ்விங்கா இருக்க ஒரு வைஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்னாப் ஆயிடுறாரு, லைக் டெரரிஸ்ட் கிட்ட. அவங்க கிட்ட இருந்து மீட்கிறதுக்கு எவ்வளவு அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க ஒரு பாஷை தெரியாத ஊர்ல, ஐ மீன் நார்த் இந்தியால, அப்படின்னு ஒரு ஸ்டோரி தான் ரோஜா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உதிரி பூக்கள். உதிரி பூக்கள்ல அந்த இது வந்து பழைய படம். ஸோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆணாதிக்கம் அதிகமா இருக்கும். அப்ப வந்து லக்ஷ்மி மேம் வந்து எப்படி இந்த இதுக்குள்ள ஸ்ட்ரகிள் பண்ணி அதுல வந்து லிவ் பண்றாங்கன்றதான் ஸ்டோரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவள் ஒரு தொடர்கதை. அவள் ஒரு தொடர்கதை பாத்தீங்கன்னா சுஜாதா அவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த மூவில பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்காக அவங்க எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. பட் அவங்க கூட இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலியே செல்ஃபிஷா இருக்கும். பட் அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றதான் அந்த படம். ஸோ ஓகேங்களா. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்திரா. இந்திரா பாத்தீங்கன்னா ஒரு காஸ்டிசம் எப்படி ஒரு விமனா இருந்து அனுஹாசன் அவங்க ஃபைட் பண்றாங்க அப்படின்றத ஸ்டோரி. வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல நாசர் தான் அவங்க டேட். ஸோ இதுவும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சதி லீலாவதி பாத்தீங்கன்னா ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க. அதுல ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா. சோ இந்த வைஃப் பாத்தீங்கன்னா அப்பியரன்ஸ் படி நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து காமெடிக்கலா எப்படி அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து மீட்க்கு சேராங்களா சேரலான்றதுக்காக தான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா விமன் சென்ட்ரிக் மூவிஸ். Some of the best movies. There are more movies, but these are the best picks that I could remember. So thank you for watching our video and happy Women's Day. Proud to be a woman. Thank you.